சுட்டியாடும் உச்சங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் அலெக்ட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. அது ஒரு சில காரணங்களால தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், இனிமேல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ சைடில் வந்து ப்ராஜெக்ட் இருக்குங்களா, கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 4:5 செலக்ட் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுக்கோங்க. இப்போ வந்து கலர் பிளாக்கில் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆடியோவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து ஃபோல்டரில் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான கொடுத்து இப்போ வந்து இந்த ஆடியோவை உங்களுக்கு தேவையான அளவு வச்சு செட் பண்ணி கட் பண்ணிடுங்க. 30 செகண்ட் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பிட் மார்க் ஆட் பண்ணுங்கள். அதை சும்மா ஆட் பண்ணலாம் இல்லாட்டி இருக்கலாம். இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மீடியாவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செட் பண்ணுங்கள், எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு பார்த்து. இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து 3வது ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் எவ்வளோக்கு ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் இமேஜ் எங்கே வேணாலும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேக் வந்துடுங்க. வந்து ஒரு டைமர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இப்படி லெஃப்ட் சைடு இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ வந்து இமேஜை தள்ளிகிட்டே வாங்க. இமேஜோட எண்டில் போய்ட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு ஒயிட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இழுத்து விட்டுக்கோங்க. இதை வந்து கீழே இறக்கி வச்சுருங்க 3 ட்ரான்ஸ்ஃபர் விட்டு. இப்போ அங்கே வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் லைட்டின் இருக்கும் பிறகு இதையா ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க. வந்து பேக் வந்துடுங்க. இப்போ கலர் அண்ட் ஃபில்னு இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரைட் சைடு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் கையை வச்சு ட்ராக் பண்ணி கீழே கொண்டாந்துருங்க. இந்த பால் மேலேயும் இந்த பால் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. பேக் வந்தாங்க, அவ்வளோதான் இந்த இமேஜ். இதையும் ஃபுல்லாக வச்சு 2 வரையும் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து உங்கள் நேம் வந்து கீழே வச்சுக்கலாம். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் சேனலோட நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். டைப் பண்ணிக்கோங்க. வந்து கலர் இருக்குது பார்த்தீங்களா, மேலே வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க. இப்போ ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. இந்த ஃபாண்ட்டு தான். இந்த ஃபாண்ட் வந்து எழுத்து விட்டுருங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் விளையாட்டு கீழே வச்சு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போயிருங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லாஸ்ட்டில் இதில் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் அண்ட் ஸ்பேசிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. அதில் உள்ளே போயிருங்க. உங்களுக்கு தேவையான அளவு இப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிருங்க. இந்த பாலை வந்து ரைட் சைடு நல்லா எடுத்துக்கோங்க. இது கையிலே ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க சைஸை. அவ்வளோதான். இப்போ இந்த டெக்ஸ்டையும் ஃபுல்லாக இழுத்து விட்டு வச்சுக்கோங்க.
லாஸ்ட் எண்ட் வரையும். இப்போ நம்ம மேலே ரைட் சைடு மேலே வந்து நம்ம நேமோட டைட்டில் மாரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வாட்டர் மார்க் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிருங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். இப்போ கலர் வந்து பிளாக்கில் கொடுத்துருங்க. வந்து உங்களுக்கு ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இந்த ஃபாண்டையும் வச்சுக்கோங்க. இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு மேலே போய் ட்ராக் பண்ணி வைங்க. இதோட சைஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு க்ளூ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். பேக் வந்துடுங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போயிருங்க. சர்ச் பாரில் போய்ட்டு க்ளூன்னு டைப் பண்ணுங்க. இந்த எஃபெக்ட் தான். ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக் பண்ணுங்க. கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருங்க. ஆல்ஃபா வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருங்க. இதோட ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க ரேடியஸ். அவ்வளோதான். பேக் வந்துடுங்க. இந்த எஃபெக்டில் வந்து அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவு பேக் பண்ணி வச்சுருங்க. இதையும் டைமரை கிளிக் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக 2 வரையும் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாங்கை ப்ளே பண்ணி பாருங்க. இந்த லைனோட ரிலிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே வச்சு கட் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுங்கள். இதோட ரிலிக்ஸ் வந்து குரோமில் கூட டைப் பண்ணி எடுத்துக்கலாம். பாட்டோட ரிலிக்ஸு நீங்கள் டைப்பிங் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு தமிழில் கூட டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து கலர் வந்து ஒயிட்டில் கொடுத்துருங்க. ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்டை கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். பேக் வந்துடுங்க. இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கீழே வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பாட்டோட ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஃபெக்ட் செட் பண்ணலாம். என்ன முடியுது கட் பண்ணிடுங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேக் வந்துடுங்க. இப்போ இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போயிருங்க. இப்போ பிளர்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, 2வது ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய்ட்டு ஷார்பன் இருக்கும். இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது வந்து இமேஜோட குவாலிட்டியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஷார்பன் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்க. பேக் வந்துடுங்க. இப்போ சேச்சுரேஷன் எஃபெக்ட் வைக்கணும். கலர் அண்ட் லைட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். பேக் பண்ணுங்க. இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் வைப்ரேஷன் இதில் போய்ட்டு 25 வைங்க கரெக்டாக. ஓகே, பேக் வந்துடுங்க. இதில் வந்து இமேஜ் வந்து ஷேக் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். எஃபெக்டில் போயிருங்க. ஆட் எஃபெக்ட் போயிருங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த கிளிக் பண்ணுங்கள். ஒக்காலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஆங்கிள் வந்து அப்படியே இருக்கட்டும். ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 வச்சுருங்க. ஃப்ரீக்வன்சி கரெக்டாக 1.00 Hz வச்சுருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் மேக்னெட்டிவ்னு இருக்கும், அதில் வந்து கரெக்டாக 10 வச்சுருங்க. அப்போ தான் இமேஜ் கரெக்டாக இருக்கும். ஷேக் எஃபெக்ட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து சாங்கோட ரிலிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எங்கே முடியுதுன்னு பார்த்து கட் பண்ணி ரிலிக்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் எஃபெக்டில் போய்ட்டு உள்ளே போயிருங்க, எஃபெக்ட்டு போயிருங்க. 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி காப்பி ஆல் எஃபெக்ட்டு கொடுத்துருங்க. பேக் வந்துடுங்க. இப்போ அடுத்த லைனோட உள்ளே போயிருங்க, எஃபெக்டில் போய்ட்டு அந்த எஃபெக்ட் வந்து அதில் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இப்படி தான் ரிலிக்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.